ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். பன் வச்சு அல்வா பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்து 8 பன் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்டு. இந்த மாதிரி பிச்சு போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கோர்ஸ் கிரைண்டாக பண்ணிக்கலாம். கொரன்னு அரைச்சிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஒரு 6லேருந்து 7 பேர் வரைக்கும் நம்ம வந்து சாப்பிட்லாம் ஒரு டெசர்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோர்ஸ் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொர நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கனமான பாத்திரம் எடுத்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக அடி பிடிக்காது. இந்த ரெசிபிக்கு வந்து நமக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் வேணும். இப்போ வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு 20 கிராம் அளவுக்கு முந்திரி வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் ஆனதுக்கப்புறமா சைடில் எடுத்து வச்சுட்டு அதே நெய் இருக்கிற பேன்லேயே நம்ம ஆல்ரெடி பன் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பன் வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்க்கும்போது நல்லா அந்த மணலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும், சாண்டி கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 3 டேபிள் ஸ்பூன் முன்னாடி ஆட் பண்ணிட்டோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பன் எல்லாம். இப்போ நம்ம பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரா மில்க்கும் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி காய்ச்சி ஆற வச்ச பாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 1/2 கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மொத்தமாக ஊற்றாமல் இந்த மாதிரி பேட்ச் பை பேட்சாக ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கான சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு வந்து ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணி வந்து அதுவே விடும், நமக்கு சுகர் மெல்ட் ஆகி. ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழுசாக ஏலக்காவை தட்டி கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பேனில் ஒட்டின மாதிரி தான் இருக்கும் அல்வா. ஸோ நம்ம மிச்சம் இருக்க நெய் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கண்டிப்பாக இதுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் ஊற்றினா தான் டேஸ்ட் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலோ இல்லை ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் பன் அல்வா. இன்னும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட நெய் வந்து நல்லா இழுத்துக்குச்சு பன் அல்வாவில். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆனதுக்கப்புறமா ஊஸ் அவுட் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேன்லேருந்து செப்ரேட் ஆகி வரணும் நமக்கு அல்வா, அந்த பதம் வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட 1/2 கப் நெய்யுமே அப்படியே சைஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. ஸோ நமக்கு வந்து அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் கன்சிஸ்டன்சி. நம்ம அப்படியே இப்படி இழுக்கும் போது பேன்லேருந்து அப்படியே வரணும். சின்ன டிப் என்னென்னா, நம்ம ஸ்பூனில் வந்து சர்வ் பண்ணுறச்ச அப்படியே ஸ்பூன்லேருந்து ஒட்டாமல் அப்படியே நம்ம பிளேட்டுக்கோ இல்லாட்டி இலைக்கு வந்து விழணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி அவ்வளோதாங்க. சூப்பரான அட்டகாசமான பன் அல்வா ரெடி. இதை வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லை உங்கள் கெஸ்ட் வராங்க அப்படின்னா ஒரு 20 to half an hourக்குள்ளேயே இதை நீங்கள் வந்து பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.